ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் பொன்விழா கண்ட கைராசி நிறுவனம். உங்கள் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர்களையும் நீங்கள் இங்கு கைராசியுடன் நல்ல தரத்துடன் குறைந்த விலைக்கு வாங்கலாம். மேலும் எளிய இஎம்ஐ தவணை திட்டத்தில் ஃபர்னிச்சர்களை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு. ஈசன் எழில் ஃபர்னிச்சர். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, சேலத்துல குரங்குச்சாவடி 5 ரோடு குரங்குச்சாவடி பக்கத்துல நரஜோதிப்பட்டியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெருமாள் மலை. இது ஒரு பசுமையான மலை. அந்த மலை பசுமையா திகழ்றதுக்கு காரணம் அசோகர் பசுமை இல்லம். இது அசோகர் பசுமை இல்ல தலைவர் என்னோட கணபதி. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், எங்களுடைய வழிகாட்டி, இயற்கையில எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி. அவருடைய அசோகர் பசுமை இல்லங்கிற மரம் வளர்ப்பு பாதுகாப்பு சேவை மையத்தினுடைய 27வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த சேலம் மக்களுக்காக இன்னைக்கு செய்ய போறாரு. அதை நம்ம வீடியோல பார்க்க போறோம். கணபதி மிக சிறந்த, சேலத்துல ஒரு தமிழ்நாட்டிலே மிக சிறந்த யோகா மாஸ்டர். சேலத்துல இருக்கக்கூடிய முன்னணி பள்ளிகளில் எல்லாம் நிறைய யோகா கத்துக் கொடுக்கிறவரு. அது இல்லாம ஆசனா ஆண்டியப்பன் கிட்ட விருது வாங்கினவரு. தமிழக அரசால் யோகாசனத்துக்காக கலைமாமணி விருது பெற்றவரு. இப்படி பல சிறப்புகள், பல சேவைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பவரு. அந்த அசோகர் பசுமை இல்லத்தினுடைய 27வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு அருமையான ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடைபெற இருக்கிறது. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த நரஜோதிப்பட்டியில் இருக்கிற பெருமாள் மலை, புகழ்பெற்ற பெருமாள் மலை, வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யற இந்த பெருமாள் மலை ரொம்ப சுத்தமா, சென்றாய பெருமாள் மேல எழுந்தருளிக்கிற பெருமாள் பேர் சென்றாய பெருமாள், கீழே கருடாழ்வார் தரிசனம். இந்த மரம் பாருங்க, சேலத்துல இப்படி ஒரு அற்புதமான சுத்தம் சுகாதாரமாக இங்க இருக்கிற மக்கள் இந்த மலையை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மலையில நிறைய மரங்கள் வைத்தவர் நம்ம அசோகர் பசுமை இல்லம் கணபதி. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உதவியாளர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க அருகில் இருக்கிறவர் இந்த டிவிஷனுடைய மாநகராட்சி கவுன்சிலர் அன்பிற்குரிய அண்ணன் குமரவேல், திமுக பகுதி செயலாளர். அவர் இது ஒரு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து இந்த அமைப்பிற்கு, இந்த பகுதி நல்ல பசுமையாகிறதுக்கு நல்ல திறந்த முறையில சேவை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா வணக்கம். உங்களுக்கு என்னுடைய மரம் ஆர்வலர்கள் ஏற்காடு சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அது என்ன புதுமையான விஷயம், இந்த 27ஆம் ஆண்டு துவக்க விழால என்ன புதுமையா செய்ய போறோங்கிறது நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாத்திரலாம். இந்த மரம் பாருங்க, நல்லா பசுமையான, சுத்தமான ஆக்சிஜனும் அருள் ரெண்டுமே கிடைக்கும் இங்க வந்தாக்கா. படிக்கட்டுகள் படியேறி சென்றால் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல உடற்பயிற்சி, வாக்கிங் எல்லாம் போறதுக்கு அருமையான மலை இந்த பெருமாள் மலை. சேலத்துல இந்த பெருமாள் மலையை பார்க்காம இது வரைக்கும் யாராவது இருந்தீங்கன்னா உடனே இந்த பெருமாள் மலையை இந்த புரட்டாசி மாசம் பாருங்க. அற்புதமான அழகான ஒரு பெருமாள் மேல போயிருக்காரு. உங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய மலை. அசோகர் ஒரு சக்கரவர்த்தி ஒருவர் தான் இந்திய சக்கரவர்த்திகளை சாலையோரம் மரங்களை நட்டவர். அதனால அவருடைய பேரை பின்பற்றி ஒவ்வொரு இல்லமும் பசுமை இல்லமா ஆகணும். வீடே நாடு, நாடே வீடு, வீடு பசுமையான நாடு பசுமையான நோக்கத்துல நம்ம கணபதி அவர்கள் அசோகர் பசுமை இல்லத்தை ஆரம்பிச்சு சேலம் முழுவதும் நிறைய மரங்களை நட்டு வளர்த்துட்டு வராரு. வாயில்லா ஜீவன்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு வராரு. அவர் கூட சேர்ந்து நாங்களும் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள். இந்த எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல இப்ப கொஞ்ச நேரத்துல இவர் ஒரு பேட்டி வரப்போகுது. அதை தவறாம மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. அசோகர் பசுமை இல்லம் மாதிரி ஒவ்வொரு இல்லமும் பசுமை எல்லாம் இருக்குன்னு இவருடைய கனவு. அதை விட உடலுக்காக யோகாசனம், மலை ஏறுதல் இதுல எல்லாமும் சிறந்து விளங்கக்கூடிய நண்பர் இவரு. இவருடைய தொலைபேசி என நான் இதுல கொடுக்குறேன். ஆர்வம் உள்ளவர்கள் இவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த 3வது டிவிஷன் உடைய கவுன்சிலர் அண்ணன் குமரவேல் அவர்கள், அவருடைய சிறப்பான பணி, மக்கள் பணி, அரசியல் பணி மேன்மேலும் சிறக்க எங்களுடைய இயற்கை ஆர்வலர் சார்பாக நான் வாழ்த்துறேன் அவரை. நன்றி. இப்ப பாருங்க, அழகா எளிமையா படி ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த அற்புதமான விஷயம் இன்னைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்க போறாங்க. படியெல்லாம் நல்ல பக்தி மயத்தோட செந்தூரமும் வெள்ளையும் பெயிண்ட் அடிச்சு அட்டகாசமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெருமாள் மலையை லைஃப்ல ஒரு தடவையாவது எல்லாரும் பாத்துருங்க, தரிசனம் பண்ணுங்க. இப்ப பெருமாள் மலையில அசோகர் பசுமை இல்லத்தினுடைய இந்த சின்ன பூங்காவை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அசோகர் பசுமை இல்லம் மரம் வளர்ப்பு பாதுகாப்பு சேவை மையத்தோட பராமரிப்புல தான் இந்த பகுதி இருக்கு. இந்த பகுதியில நிறைய அரிய மரங்களை எல்லாம் நட்டு, பல செடி கொடிகளை எல்லாம் நட்டு,
கேட்கறவங்களுக்கு எல்லாம் இலவசமா மரக்கன்றுகள் கொடுத்து மரம் வளர்க்கறதுக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம நண்பர் கணபதி அவரு பசுமைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த பெருமாள் மலையில இதுதான் அசோகர் பசுமை இல்லத்தினுடைய அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய வழி. பெருமாள் மலைக்கு எப்படி வரணும்னா நீங்க குரங்கு சாவடி அஞ்சலோட குரங்கு சாவடியில இருந்து வந்தீங்கன்னா நரஜோதிப்பட்டி அப்படி பெருமாள் மலைக்கு போற ரோடு இந்தியன் பேங்க் காலனி வழியா பெருமாள் மலைக்கு போற வழியா வந்தீங்கன்னா ரோடு நேரா வந்து பெருமாள் மலையில தான் முடியும். மலை பாருங்க எவ்வளவு அடர்த்தியான மரங்கள், குயில் கூவும் சத்தம், கீச் கீச்சுன்னு குயில் கூவுற சத்தம், அப்படியே மனசுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு தென்றல் காற்று, நல்ல எங்க பார்த்தாலும் பசுமை என ஒரு இயற்கையான ஒரு சூழல் அமைந்துள்ள மலை. இந்த மலையில வந்து இன்னைக்கு வந்து அசோகர் பசுமை இல்லம் 27வது ஆண்டு விழா முன்னிட்டு மூலிகை பண்ணை ஒண்ணு நம்ம கணபதி வந்து அமைச்சிருக்காரு. அரிய வகை மூலிகைகள், மருத்துவ குணம் நிறைந்த அரிய வகை மூலிகைகள் நிறைந்த ஒரு பண்ணை ஒன்றை அமைச்சிருக்காரு பொதுமக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும். அதனுடைய திறப்பு விழாவும் இந்த மூலிகை பண்ணை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பெருமாள் மலையில மலை மேல அமைந்த ஒரு மூலிகை பண்ணை முதலா சேலத்துல அசோகர் பசுமை இல்லம் கணபதி அவர்கள் அமைச்சிருக்காரு. பாருங்க அந்த மூலிகை பண்ணையை நெருங்கிட்டோம். அந்த இடத்துல தான் மூலிகை பண்ணை இப்ப அமைச்சிருக்காங்க. இந்த இடம் பூரா இந்த கிரீன் கிளாத் போட்டு சுற்றிலும் பாதுகாப்பு போட்டு நல்ல நீட்டா அமைச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக அரிய வகை மூலிகைகள் எல்லாம் பல பகுதிகளுக்கு சென்று தேடி அலைந்து அதை கொண்டு வந்து அதை நட்டு பராமரித்து வளர்த்து இப்ப பெயர் பலகையோட அந்த மூலிகைகளை பண்ணை அரிய மூலிகை பண்ணைய அமைச்சு இப்ப திறப்பு விழா நடைபெற போகுது. இப்ப பெருமாள் மலையில பாதி கிடந்தாச்சு. இப்ப அந்த விழா நடைபெறும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கு, அங்கதான் இப்ப திறப்பு விழா நடைபெற போகிறது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அசோகர் பசுமை இல்லத்தினுடைய பதாகை. இது பாரு 2005ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இப்ப 2024 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1998 மரம் வளர்ப்பு பாதுகாப்பு சேவை மையம். அந்த குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா அசோகர் பசுமை பேனர்ல எம்மதமும் சம்மதம் கணபதியோட ஒரு இது. அதே போல ஒருவருக்கு ஒரு மரம், ஒருத்தர் ஒரு மரமாவது வாழ்நாள்ல வளர்த்தாகணும், இந்த பூமிக்கு திருப்பி செலுத்தி ஆகணும் நன்றிய அப்படிங்கிறதுக்காக ஒருவருக்கு ஒரு மரம். அனைவரும் நண்பர்கள். இன்னைக்கு வந்து வெறுப்புணர்வு பெருகிட்டு இருக்கிற தூண்டக்கூடிய இந்த நாட்டுல இன்னைக்கு அனைவரையும் நண்பர்களாக பாவிக்கணும், உறவினர்கள் கூட நமக்கு நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த கொள்கைகளை எழுதி வச்சிருக்காரு. அதே போல வாழ்க வளமுடன் வளர்க மரமுடன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த கல்யாணத்துக்கு எங்க போனாலும் வாழ்த்துவாரு. அதை நாங்க எங்க கடை ஆட்டோலயே அதை நான் எழுதி வச்சிருக்கேன் அவர் அனுமதியோட. அந்த அசோகர் பசுமை இல்லத்தோட பதாகை இப்ப நீங்க பாக்குறீங்க. இது 27வது ஆண்டு ஆகி போச்சு. இது பாருங்க வெள்ளி விழா, அசோகர் பசுமை விழா 25வது வெள்ளி விழாவுக்கு வைக்கப்பட்ட நுழைவு வாயில். இந்த அரிய மூலிகைகள்லாம் வந்து சேகரித்து மிக சிரமப்பட்டு வளர்த்து இது மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெருமாள் கோயிலுக்கு வர பக்தர்களும் பார்வையிட்டு இந்த இயற்கையை பற்றி நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செடினா ஒரு 4-5 செடி தான் எல்லாருக்கும் தெரியுது பாடத்துல படிக்கிறவங்கள. அதை கண்ணால பார்த்து அதை உணர்ந்து வளர்க்கணும், பசுமையை போற்றணும், செடி வளர்க்க தூண்டணுங்கிறதுக்காக இந்த அரிய முயற்சி இருக்காரு. இந்த மூலிகை பண்ணை திறக்கப்பட்டவுடன் இந்த வீடியோல மூலிகை பண்ணை முழுமையான வீடியோ காட்சிகள் வரும். நீங்க அவசியம் இதை வந்து நீங்க முழுமையா பார்த்து ரசிங்க, பயன்பெறுங்கள். இந்த மரத்துல வந்து பேருக்கு இருக்கிறது போறவங்க லவ்வர்ஸ் கீதா சுமதின்னு அதெல்லாம் கண்டிச்சு நிகழ்ச்சி பண்ணோம். இந்த மாதிரி காதலர்கள் மேல எழுதாதீங்க, மரமும் ஒரு ஜீவன் தான், அதை கொண்டு வந்து செதுக்காதீங்க உங்க பேரன்னு சொல்லி. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே நடக்கும்போது நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பேண்டு கட்டுறாங்க, அதே மரத்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கட்டணும். மரங்கள் நம்ம நண்பர்கள்னால எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கட்டி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாம் கொண்டாடி இருக்கோம். பர்த்டே கொண்டாடி இருக்கோம் மரத்துக்கு. இது இந்த மரம் நட்ட சுதந்திர தினத்துக்கு நட்ட மரம் வளர்ந்துச்சுன்னா அடுத்த சுதந்திர தினத்துக்கு அதுக்கு பர்த்டே கொண்டாடுறது, கேக் வெட்டி அதையும் கொண்டாடி இருக்கோம். இந்த மலையில நான் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். அப்படி வந்த வகையில 27வது ஆண்டுல ஒரு அற்புதமான அதிசயமா சேலத்திலேயே முதல் முறையாக சேலத்துல எங்கும் இல்லாத வகையில ஒரு பெருமாள் மலையில பல பக்தர்கள்லாம் வரக்கூடிய மலையில ஒரு அரிய மூலிகை பண்ணையை வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்காரு கஷ்டப்பட்டு. இதற்கான அந்த மூலிகைக்கான விதைகள் எல்லாம் பல இடங்கள்ல பல ஆண்டுகளாக சேகரித்து அவற்றை நட்டு வேலி போட்டு விலங்குகளிடந்து காப்பாற்றி வளர்த்து நீரூற்றி நீர் பாய்ச்சி அவர் ஒரு அசோகராகவே நம் கண்ணுக்கு தெரிகிறார். வளர்த்தி இந்த மூலிகையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மாணவ மாணவியர் பொதுமக்கள் எல்லாம் இந்த மூலிகைகளை தெரிந்து அவர்களும் வளர்க்க வேண்டும் பெயர் பலகையெல்லாம் எழுதி ஒரு அற்புதமான மூலிகை பண்ணையை திறப்பதற்காக ரெடி செய்துள்ளார். அதை இப்போ வந்து நம்ம SRC
ரங்கநாதன் கோ விமலன் சார் அவர்கள் திறந்து வைப்பார். அண்ணன் கவுன்சிலர் குமரவேல் அண்ணார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். ராமநாதன் அவர்கள் வந்து ஆத்மா ஃபவுண்டேஷன் ராமநாதன் அவர் வந்து மரம் வளர்ப்பது மட்டுமல்ல, ரத்தம் தானம் செய்வது, ஆதரவற்ற பிணங்களை சவங்களை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்வது, இப்படி எத்தனையோ சேவைகளை செய்து வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சீனியர் அவர் தான். அவரு காட்டிய வழியில் தான் நாங்கெல்லாம் இந்த தொண்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அவரும் இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த மூலிகை பண்ணையுடைய நன்மைகள் வந்து என்னன்னாக்கா எல்லாம் பாடத்துல தான் படிச்சிருப்பாங்க, நேர்ல பார்க்கலாம். சேலம் டவுனுக்குள்ள இன்னைக்கு பக்கத்திலே ஸ்மார்ட் சிட்டி, ரிலையன்ஸ் மால் எல்லாம் இருக்கு. சினிமாவுக்கு போறாங்க, ஐநாக்ஸ் போறாங்க. அதுலலாம் போறவங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த மூலிகை பண்ணைக்கு வந்து பார்வையிட்டு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கெல்லாம் அதை அறிமுகப்படுத்தணும். இந்த மலையில படியேறி வரும்போது அவங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி கிடைக்குது. நன்றி சார். நன்றி சார். வாழ்க இயற்கை. நீங்க அப்படியே வலது காலை வைத்து முதல்ல உள்ள போ. எது வேணா வைங்க, எல்லாருக்கும் நம்மளுக்கு தான். அப்படியே போதும், வாங்க அங்க போயிடலாம். வாழை இலையை திங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லைங்க, வாழை இலை இது வராது உங்களுக்கு. புளியங்காய் பிஞ்சு சாப்பிடுற மாதிரி. ஆமா ஆமா, இந்த சத்துல நம்ம இல்லாதனாலதான் உடம்பு இதாகுது. அப்படியா? ஆமா, சுவையில நீங்க சாப்பிடணுங்க. காலையில சாப்பிட்டீங்களா? நீங்க இப்ப காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துடுறாருங்க இதுக்கு, பீட்ரூட் வந்து சுத்துறாரு. அப்ப காலையில இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 9 மணி சாப்பிட்டு சரியா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த இன்சுலின் சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிட வேண்டிய ஒரு அரிய மூலிகை. அது பெயர் பழக்காட வச்சிருக்காங்க. இந்த மூலிகையை எல்லாருமே விழாவுக்கு வந்திருந்த எல்லாருமே இப்ப நாங்க சாப்பிடுறோம். இந்த மாதிரி மூலிகையை சாப்பிடணும். மஞ்சகாமாலைக்கு ஓரிதழ் தாமரை, அது வேற மஞ்சகாமாலை உடம்பு இது பவர் அதிகம், உடம்பு சக்தி அதிகரிக்கும். ஓஹோ, செடியில விளைஞ்சது அது. முத்து வந்து கடல்ல தான் நம்ம எடுக்கிறதா நம்ம இது வரைக்கும் தெரியும். இது மணியாவும் நீங்க ஆமாங்க, அதுக்குள்ள இயற்கையா ஓட்டை இருக்கு. இது பெரிய மருத்துவ குணம் கொண்டது. ஆனா இது வந்து மணியாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம வந்து பெருமாள் மலையில நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து அசோகர் சிலை, அசோகர் ஸ்தூபி. எல்லா ஊர்லயும் நீங்க பாத்திருப்பீங்க. 4 சிங்கங்கள் இருக்கிற அந்த அசோகர் ஸ்தூபி வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இந்திய அரசினுடைய ராஜ முத்திரையே வந்து அசோகர் ஸ்தூபி தான் இந்திய அரசாங்கத்து முத்திரை. ஆனா அசோகருக்கு வந்து சிலை எங்கேயுமே யாரும் வச்சது கிடையாது இந்தியாவிலேயே. நம்ம கணபதி வந்து அசோகருக்கு ஒரு உருவச்சிலை வச்சு அவருக்கு நல்ல மரியாதை செலுத்தணும், பசுமையான இடத்துல தீர்மானிச்சு வரலாற்று பாட புத்தகம் 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல எல்லாம் அசோகர் பற்றிய பாட புத்தகத்துல இருந்த ஓவியத்தை எடுத்து அவருடைய உருவத்தை இப்படிதான் டிசைட் பண்ணி அவர் உருவாக்கிய அந்த தர்ம சக்கரம், அதை கீழே 24 ஆரங்கள் கொண்ட தர்ம சக்கரத்தை வந்து அந்த அசோகர் சிலைக்கு கீழே வந்து டிசைன் பண்ணி அந்த பசுமைக்காக பச்சை கலர் அடிச்சு 5/6 உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் மாசம் 5ஆம் தேதி. அந்த ஜூன் மாசம் 5ஆம் தேதி 1998 உலக சுற்றுச்சூழல் தினத்துல அசோகருக்கு பசுமையை போன்ற வகையில இந்தியாவுடைய இறையாண்மையை காக்கிற வகையில ஒரு சிலை அமைச்சு பெருமாள் சிலையில வந்து பெருமாள் மலையில ஒரு அற்புதமான பசுமையான இடத்துல இந்த சிலையை வச்சிருக்காரு. அசோகர் எப்பயுமே அவருடைய வாழ்ந்துகிட்டு இருப்பார் இந்த இடத்துல. அசோகர் சிலைக்கு இன்னைக்கு இந்த அசோகர் பசு 27ஆம் மூலிகை பண்ணை திறப்பு விழா நடந்து கொண்டாடும் வகையில அதற்கு வந்து SRC ரங்கநாதன் விமலன் ஐயா அவர்களும் அண்ணன் கவுன்சிலர் 3வது வார்டு கவுன்சிலர் குமரவேல் சார் அவர்களும் கணபதியோடு சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா? அப்படின்னு திரும்பிக்கோங்க, திரும்பி இல்லைங்க. இப்ப இந்த அசோகர் பசுமையத்தோட மூலிகை பண்ணை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, எல்லா மூலிகைக்கும் பேர் எழுதி வச்சிருக்காரு. கல்யாண முருங்கை, அது இல்லாம அங்க கீழே வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செம்மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மரம் வளர்க்கணுங்கிறதையும் வந்து நட்டு வளர்த்து அதையும் பேர் எழுதி வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இது குளத்துல வளரக்கூடிய அல்லி, தாமரை போன்ற மலர்களுக்கெல்லாம் ட்ரம்ல வச்சு குளத்துல மரங்கள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்புறம் கீழே எல்லாமே எல்லா மூலிகை தோட்டத்தை வந்து ஆர்வமா மக்கள் வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அரிய வகை மூலிகைகள், மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள். நம்ம இன்னைக்கு வந்து மாற்று மருத்துவ இயற்கை வாழ்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்று எல்லாருமே இயற்கை உணவு, இயற்கைன்ட்டு அப்படி இருக்கவங்களுக்கு இது ஒரு அந்த மூலிகை பண்ணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சின்ன சின்ன வியாதிக்கெல்லாம் தலைவலி, காய்ச்சல், சின்னதுக்கெல்லாம் போய் டாக்டர் மருந்துன்னு தேவையில்லை. இந்த மூலிகையில ஒண்ணு சாப்பிட்டாலே போதும். எல்லாமே ஆல் சிம்டாய் வாங்கி சேவையில செயற்கை கெமிக்கலற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னா
இந்த மூலிகை பண்ணையில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு இந்த மூலிகையில உங்க வீட்டுல தொட்டியில வளர்த்து நீங்க அதை வந்து பயன்படுத்தணும். அசோகர் பசுமையிலம் கணபதி அவர்கள் அமைத்துள்ள இந்த பெருமாள் மலையில உள்ள அசோகர் மூலிகை பண்ணையில தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மூலிகைக்கும் அதனுடைய பெயர் பாருங்க, அருவதா அதோடைய தாவரவியல் பெயர், மலை இஞ்சி அதோடைய பெயர், இந்த மாதிரி எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காரு பாருங்க. இங்க ஆர்வமா அவங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ண கமலம், இது வந்து அரிய ஒரு செடி, அபூர்வமா பூக்கக்கூடியது. அந்த மாதிரி இது வந்து இங்க இன்னைக்கு வந்து விழாவுக்கு வந்திருக்க பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி அவங்க அனுபவங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூலிகை பண்ணை பார்வையிடுறதுக்காக சகோதரி அவங்க அம்மா வந்திருக்காங்க, தெய்வானை. உங்க பேர் என்னங்க? கோகிலாங்க. இப்ப இந்த மூலிகை பண்ணை பத்தி நீங்க கணபதி அவர் வச்சிருக்க மூலிகை ரொம்ப அருமையா புதுமையா இருக்குதுங்க. நான் இது மாதிரி மூணாறுல ஒரு தடவை டூர் போயிருந்தப்ப பாத்திருந்தேன். அங்க வந்து இவ்வளோ மூலிகை கிடையாது, ஒரு 30 மூலிகை காமிச்சாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதை பார்த்துட்டு இங்க நான் என்னோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி, அம்மா வீடுதான் சேலம். நான் இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. எப்படி ஒரு இடத்துல இவ்வளோ ஒரு மூலிகை எல்லாம் காட்சிப்படுத்த முடியும்? அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கு. பயனுள்ளதா இருக்கும் இல்லைங்களா அடுத்த தலைமுறைக்கு? மிக மிக பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எங்க பசங்களுக்கே இப்போ இதெல்லாம் மாடர்னா போயிட்டாங்க, பர்கர் பீஸா அப்படி இப்படின்ட்டுன்னு. ஒரு சளி பிடிச்சா ஒரு துளசி, கற்பூரவல்லி, தூதுவளை அதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடிச்சாவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் கியூல நின்று எவ்வளோ மெனக்கெடுறோம். அதெல்லாம் ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். இதெல்லாம் பசங்களை கூட்டு வந்து காட்டும் போது அவங்களுக்கும் வந்து ஓ இப்படிலாம் இருக்குதான்றது தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க அக்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இதுல இவ்வளவு மலை ஏறி இவ்வளவு இதுல வந்து இந்த மலை ஏறி வந்திருக்கீங்க, இவங்களுக்கு ஏதோ உடம்பு டயர்டான மாதிரியே தெரியல, ரொம்ப உற்சாகமா நல்லா உற்சாகமா இருக்குங்க. இந்த காத்து. ஆமாங்க, இந்த காத்து. என் தம்பி 25 வருஷமா கஷ்டப்பட்டான். எல்லாரும் வந்து பயணிச்சு இத பாக்கணும். அவ்வளவுதான் பாருங்க, அருமையா இந்த மூலிகை எவ்வளவு பயனுள்ளதுன்னு சொல்லி தொடர்ந்து கணபதி அவருடைய விளக்கங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம முன்னோர்கள் வந்து 5 வகை நிலங்களாக பகுதியெல்லாம் பிரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்களா குறிஞ்சி, மருதம், முல்லை, பாலை, இது எல்லாமே அதுக்கு ஒரு கடவுள். அந்த கடவுளோட சேர்ந்து வந்து இயற்கையும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான மரத்தை வச்சு கும்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில நினைவுத்து வகையில இந்த குறிஞ்சி, மருதை, முல்லை, நெய்தல், பாலை வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம். அதுவும் மாணவர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள இதாக இருக்கும். பாருங்க, கருந்துளசி. இது வந்து கருந்துளசி வந்து ராஜ மூலிகை. அதனாலதான் இந்த கருந்துளசி வந்து கடவுள், அதாவது பெருமாள் கோயில்ல வந்துட்டு சனிக்கிழமை தினத்தன்று தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. இது வந்து காப்பர் சத்து நிறைந்தது. அதாவது லங்ஸை சுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை. இதை வந்து வாரம் வாரம் சாப்பிட்றது அந்த கோயில்ல ஆன்மீகத்திலோட கலந்து இது வந்து நம்மளுக்கு வழங்கப்பட்டது. வெத்தலை, வெற்றி, அதாவது எதுக்குமே பார்த்தீங்களா ஒரு விழாவுக்கு வெற்றி, அந்த வெற்றிக்காக அந்த வெத்தலை. இந்த வெத்தலை வந்து காலங்காலமாக நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம் ஜீரண மண்டலம். அதுக்காக இது வந்து விழாக்களையும் சரி உணவுலையும் சரி இதை சேர்த்துக்கிட்டு வரோம். இந்த புல்லு பார்த்தீங்களா சுபா புல், இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லலாம், எலுமிச்சை புல். இது வந்து சுடு தண்ணியில போட்டு குடிக்கலாம், டீயில் கலந்து குடிக்கலாம். அஜீரண தொந்தரவு நீக்கும். உடல்ல வந்து நல்ல ஜீரண மண்டலத்துக்கு முழுமையான ஒரு சப்போர்ட்டா இருக்குது. அப்புறம் துளசி ஏற்கனவே சொன்னதுதான். இது பாருங்க, சுவாதி, மருத மரம், மருதப்பட்டை. இந்த மருதப்பட்டை வந்து பாத்தீங்களா நம்ம இதயத்துக்கு இந்த பவுடரை சாப்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் உடையவர்கள் வந்து இந்த மருத மரத்தை வழங்குனீங்களா நல்லா வலிமையாகவும் எளிமையாகவும் அருமையாக வாழக்கூடியது. இயற்கையே கடவுளுங்கிற அடிப்படையில் 27 நட்சத்திரங்களில் ஒன்றா மருத மரம் இருக்குது. இது வந்து தண்ணீர் விட்டான், சிறுநீரகம், இதுக்கு செயல்பாட்டுக்கு மிக சிறந்தது. இது பார்த்தீங்களா சிறுப்பிலை, இதுவும் சிறுநீரகம் தான். இது பார்த்தீங்களா இன்சுலின், இது வீட்லயே வளர்க்கலாம். சர்க்கரை வியாதிங்கிற மாதிரி இந்த மாத்திரையோட இது வந்து நல்லா இருக்கும். காலையிலான ஒவ்வொரு இலை வீட்டில் பிச்சு சாப்பிட்றதுக்காக இது வச்சிருக்கோம். இது பார்த்தீங்களா கல் கரைச்சான். இது வந்து ரணக்கல்லி. இந்த இலையும் ஒவ்வொரு இலை காலையில சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்க வந்து டீ காப்பி குடிக்காம இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்களா வாடாமல்லி, நரி வெங்காயம், வெள்ளருகு, மலை இஞ்சி, அருவதா,
பாருங்க, சித்திரத்தையில இது ஒரு வகை. ஓரிதழ் தாமரை இது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வெப்பநிலை, உடல் வெப்பநிலை இன்னும் பல்வேறு இதுக்கும் பயன்படுது. இது மிருகசீரிய நட்சத்திரத்துக்கு கருங்காலி வணங்கக்கூடியது. கருங்காலி மாலை மரத்தையே நீங்க கும்பிடுங்க, அதே பயன் தான் இது கிடைக்கும். இனிப்பு துளசி இது வந்து மென்தால் ஆல்ஸ், நல்லா வாய் மனமா இருக்கும், நல்லா இருக்கும். இது சிரிப்பு இலை, இந்த மணத்தக்காளி, பூனம் மீசை அதுவும் வந்துட்டு பாத்தீங்களா சிறுநீர் கல் கரைக்கிறது தான். இது வந்து வயிறு புண்ணு நீக்கிறது. இது பாருங்க கரிசலை, மஞ்ச கரிசாலை, கல்லீரல் கவசம் கரிசாலை. இது பாருங்க பன்னீர் துளசி, பன்னீர் துளசி இது வந்து தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம், மிகுந்த பலன் கிடைக்கும். இது பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை, ரொம்ப ஒரு நல்ல கீரைங்க. இதுலயே வந்து பச்சை, ரெட்டு, பிளாக்கு 3 வகையான கீரையை வச்சிருக்கோம். தொட்டான் சுருங்கி, நஞ்செருப்பான், அப்புறம் பாருங்க முறிக்கூட்டி, இது வந்து வெட்டு காயத்துக்கு இன்னும் பல்வேறு இதுக்கு ஆகுது. கள்ளி முள்ளையம் இது பச்சையாவே சாப்பிடலாம், சர்க்கரை வியாதிக்காரி எல்லாருமே அனைவரும் சாப்பிடலாம். சரவாங்கி புல்லு, சரவாங்கி புல்லு. அடுத்தது பாத்தீங்களா ஆருட்ரா கிழங்கு. இந்த ஆருட்ரா கிழங்கு பாத்தீங்களா ஏன் இந்த கூண்டு போட்டு வச்சிருக்குன்னா, இங்க இருக்கிற கீரி புல்லை மற்ற உயிரினெல்லாம் வந்து இது வந்து ஒரு காம பெருக்கி இந்த கிழங்கு வந்து சாப்பிட்டு போயிருது. அதனால இதுக்கு ஒரு கூண்டு போட்டு வச்சிருக்கிறோம். இது நல்ல ஒரு மருத்துவ குணம் மிக்கது. அடுத்தது பாருங்க அவுரி, நம்ம இயற்கை டைக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த அவுரி இலை இதை வந்து அரைச்சி இதோட கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இதெல்லாம் போட்டு நாமளே தயார் பண்ணிக்கலாம். இந்த செடி எங்கிட்டையும் இருக்கு, கிடைக்கும். அடுத்தது பாருங்க விளாமிச்சம் சர்பத்து, அப்புறம் முத்து சோளம், நன்னாரி ஜூஸ், இது வந்து பானங்களை குடிக்கிறது. இது வந்துட்டு பாத்தீங்களா செம்பசலை, சுலோன் பசலை, இதெல்லாம் கீரை வகை. இதெல்லாம் நல்ல ஹெவியான ஒரு ஆரோக்கியமுள்ள சூப் வச்சே குடிக்கலாம், நல்ல இது. அடுத்தது பாருங்க பிரண்டை, நம்ம ஜாயிண்ட் எலும்பு, எலும்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கால்சி சத்து நிறைந்தது பிரண்டை செடி. விசாக நட்சத்திரம் வெள்ளாமரம் கும்பிடலாம், வெள்ளாமரம் தோற்பு மிக்கது, ரொம்ப ஆரோக்கியம் உடையது. அடுத்து பாருங்க வில்வம், சித்திரை நட்சத்திரம், அவங்க இது வணங்க வேண்டிய செடி. அப்புறம் பாருங்க கல்லூரிக்கு பாறையில பூசினா அந்த கல்லை உருவிடும், சிறுநீருக்க கல்லை கரைக்கக்கூடியது இது கல்லூரிக்கு. சர்க்கரை வேம்பு, ரோஸ் மேரி, இந்த செடி போய் தொட்டிகளாவே வாசனை நல்லா வருங்க இந்த செடி. இதை தண்ணியிலையும் போட்டு குடிக்கலாம், நிறைய எண்ணெய் காய்ச்சலாம், பல்வேறு வகையில் இது சிறந்த ஒரு இது. வீட்லையும் வளர்க்கலாம், சாப்பாட்டு பொரியல்லையும் இது போட்டு சாப்பிடலாம். இது பாருங்க இதுதான் வந்து ஆணை நெறிஞ்சான், இதுவும் தலை ஷாம்புக்கு போட்டு குளிக்கலாம். அப்புறமா வந்து சிறுநீருக கல் கரைக்கிறது, இது பல்வேறு வகையில் பயன்படுது. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. இதை நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்கோம், அதை நீங்களும் பார்த்து வளர்த்துக்குங்க. இது வந்து கேசவர்த்தினி தலைக்கு தான் இதுவுமே எண்ணெய் காய்ச்சறது. இது வந்து கடம்ப மரம், கடம்ப மரம் வந்துட்டு பார்த்தீங்களா சதய நட்சத்திரக்கார் வணங்குறது. சங்கன் குப்பி, சங்கு புஷ்பம், அது பாருங்க அங்க இருக்கு பாருங்க சார், மேலே வாங்க ஒரு நிமிஷம். இந்த கல்யாண முறைங்க வந்துட்டு பாத்தீங்களா பல்வேறு வகையான ஒரு மருத்துவ குணம் மிக்கது. இந்த செடியெல்லாம் அலைஞ்சிட்டு போதா உறைஞ்சி சூடு வைக்கக்கூடிய அந்த இது கல்யாண முருங்கை. அடுத்து சார் வரீங்களா? இது சும்மா வாயில போட்டு மெல்லலாம். சப்ஜா விதை உடம்ப கூலிங்கு, சிறுநீரக பிரச்சனை, இது நிறைய இதுக்கு தேவைப்படுது. ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இதை பவுடர் பண்ணி நிறைய வேலை பண்ணலாம், மருத்துவ குணம் நிறைந்தது. இது மகா நட்சத்திரம் ஆலமரம், ஃபேமிலி ட்ரீ. இது வந்துட்டு பார்த்தீங்களா இன்னமும் வந்து இது வந்து இந்தியாவினுடைய மரம். இது இந்த மரத்தை வந்து பல்வேறு வகையான இது பண்ணா கூட வணங்கக்கூடியது முதலிடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா பெண்களுடைய தாலிப்பாக்கியம் அதிகமாக ஆகணும் அப்படின்னா அந்த மரத்தை வந்து பெண்கள் இன்னமும் ஒரு பௌர்ணமி நேரத்தில் கும்பிடுறாங்க. நாங்களும் இந்த பௌர்ணமியான அந்த நட்சத்திர மரங்கள்லாம் வச்சு பூ வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்களா குடும்பம் எப்படி பாதுகாக்கணுங்கிறத இது சொல்லி தருது. வசம்பு, வசம்பு ஈஸ்வர மூலி, இது விஷக்கடியெல்லாம் நீக்கக்கூடியது. இது திருவோண நட்சத்திரத்துக்கு வெள்ளை இருக்க. நறுவல்லி, நறுவல்லின்னா வந்து பார்த்தீங்களா ஆண்மை விந்தணுக்கள் குறைபாடெல்லாம் நீக்கும் இந்த இடம்.
நொச்சி மிகச்சிறிய ஒரு பெரிய இதுலயே பாருங்க கருப்பு, இது பச்சை, இதுலயே 5 வகை நொச்சியை வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, உடம்பு டயர்டு, கால் வலி எல்லாத்துக்கும் தண்ணியில் அவ்வளோ போட்டு ஆவியும் பிடிக்கலாம். குளிச்சு இந்த ஆவி பிடிக்கிறப்ப லங்ஸ் எல்லாம் பியூர் ஆகிடும், அழைப்பு சடி எல்லாம் எடுத்துரும். அப்புறமா ஒரு நாளைக்கு நீங்கள் உடம்பு வலிக்குது அப்படின்னா இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குளிச்சிங்களாம். பிரம்ம கமலம் இரவுல போக்கக்கூடியது பிரம்மனுக்கு. இது பார்த்தீங்களா பட்டை பிரண்டை, பட்டை பிரண்டை, சதுர பிரண்டை பார்த்துருப்பீங்க. இது பாருங்க பட்டையா இருக்கும் இந்த பிரண்டை, பட்டை பிரண்டை. புளிய மரம், அது பாருங்க திப்பிலி. அந்த திப்பிலி வந்து ஒன்று எடுத்து வாயில போட்டிங்களா உமிழ் நீர் சொல்லா ஊற்றும், ஜீரணத்துக்கு நல்லது. இப்போ வாயில பார்த்தா உதரெல்லாம் காஞ்சி போய் தான் இருக்காங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே. நான் வந்து 2 திப்பிலி எடுத்து வாயில போட்டிங்களா உமிழ் நீர் நல்லா இருக்கும், ஜீரணத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை. திருவாதிரை செம்மரம், அதான் செம்மரம். இதுதான் வந்துட்டு நொனா மரம்னு சொல்லுவாங்க, மஞ்சநாத்தி நொனா. இந்த பழம் வந்து கருப்பா இருக்கும், இது காயா இருக்கு. இந்த பழம் வந்துட்டு பாத்தீங்களா வயிறை வந்துட்டு இந்த குடல் பகுதி சுத்தம் பண்றது இதை விட சிறந்த மருத்துவம் எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு 4-5 பழமாவது சாப்பிடணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழம் கருப்பா இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு சாப்பிட்டீங்களா இதுல வந்து ஒரு 5 சுவை இருக்கு அந்த பழத்துல. புளிப்பு, இனிப்பு, கொஞ்சம் தோர்ப்பு, இந்த மாதிரி பல வகையான சுவை கலந்த ஒரே மெடிசின் இது. இது இன்னும் ஒவ்வொரு மாத்திரை 5-7 மாத்திரை போடுறதுக்கு இந்த ஒரு பழம் போட்டிங்களா அவ்வளோ நல்லது. வயிறை சுத்தம் பண்ணுறதுல முதன்மையா இருக்கு இந்த பழம். அதிகமா பெரிய மரமா இருக்கிறது இந்த தாண்டி மரம். இந்த காயை வந்து நிறைய மூலிகை இதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து நல்ல ஒரு அடர்ந்த வனத்தை உருவாக்கக்கூடிய மரத்துல இதுவும் ஒன்று. ஆனா இது வந்து ஒரு 7-8 பேர் 10 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வரக்கூடிய பெரிய மரம், பிக் ஷாட் மரம் இது. சரிடா, இது பச்சையா இருந்தங்களாம் அந்த பாலை வந்து இந்த மறு இதில் வைக்கலாம். வயிறு புண்ணை இது வந்து சீக்கிரமாகவும் குறைக்கும். கிரந்தி நாயகம், நீர் பிரம்மி, வெடிமுத்து தான் பட்டாஸ்காயின்னு சொல்லக்கூடிய வெடிமுத்து, இது பேர் வெடிமுத்து. இது மூலிகை தன்மை நிறைந்தது தான் இது. இன்சுலின் முன்னாடியே பார்த்துட்டோம். இங்க வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலை வந்துட்டு போனீங்களாவே மனசு உடல் எல்லாமே நல்லா இருக்கு. 2வது இந்த மண்ணு தரையில நடக்கணுங்க எல்லாருமே. சிலந்தி நாயகம், வெண்கொடி வேலி, விஷ நாராயணி, பாருங்க சிறுகட்டு கொடி. போங்க தம்பி. இந்த சிறுகட்டு பாத்தீங்களா, இந்த சிறுகட்டை வந்து தண்ணியில போட்டீங்களா அந்த அல்வா மாதிரி ஆயிடும் அந்த தண்ணி இந்த மூலிகையோட கலந்து. இது அவ்வளோ ஒரு அது இங்க இந்த மண்ணுக்குரிய மரம் இது சிறுகட்டு. மேதகம், இதுதாங்க தவசி கீரை. தவசி கீரை இதுல பல்வேறு வைட்டமின் இருக்கு. இதை சூப் வச்சும் குடிக்கலாம், இப்போ கீரையாவும் குழம்பு வச்சு சாப்பிடலாம், வெறும் இலையவே திங்கலாம். ஒண்ணுமே உங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இதை வந்துட்டு பாருங்க. ஆனா இலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்பக்கம் பாருங்க, பின்பக்கம் பார்த்து தூய்மையா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சாப்பிடுங்க. வெட்டிவேர் வந்து நம்ம நிறைய வகையில் ஆயில் நம்ம ஒரு படுதா மாதிரி செஞ்சு தண்ணி தெளிச்சு ஜன்னல் பக்கத்துக்குலாம் காற்று நல்லா இருக்கும், மனமாகவும் இருக்கும். தலைவலி இந்த மாதிரி இந்த காற்றை சுவாச்சிங்களா வெட்டிவேர் வாசத்தை நோய்களும் அண்டாது, அவ்வளோ சிறப்பான இது. இந்த வேர் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில இருக்கிற முடி எவ்வளோ இருக்கோ அதை விட 3 பாகம் அந்த வேர் இருக்கும். செடி ஒண்ணுதான், வேறு கணக்கில்லாத ஒரு இருக்கும். இந்த ஆயில்லாம் விலை மிகுந்த விலையில போகுது. இது வீட்லையும் வளர்க்கலாம். இதை உதிர நட்சத்திர அலரி மரம், இது அலரி, இந்த மரத்தை கும்பிடலாம். இது ரோகிணி நாவல் மரம் கும்பிடக்கூடியது. சித்தரத்தை பார்த்துப்பாங்க, சித்தரத்தை, வண்டுக்கொல்லி, தழுதாலை. இது பாருங்க, இதுதான் கீழா நெல்லி. இது சும்மாவே சாப்பிடுங்க, சும்மாவே கீழா நெல்லி வந்துட்டு பாத்தீங்களா கல்லீரலுடைய இது கல்லீரல் கண்ணு, கல்லீரல் நல்லா இருந்தா உங்களுக்கு கண்ணு நல்லா இருக்கும். இது வந்து வீட்டு வர நிறைய முளைக்குது, அடியில தான் வந்து இந்த நெல்லி இருக்கும். அப்படியே பிச்சு சாப்பிடலாம், அப்படியே பிச்சு சாப்பிடலாம். இதுவுமே சாப்பிடு. இது பாருங்க குப்பை மேனி, பல்லு வலி, சொத்தை, உடம்பு குப்பையை பூரா, உடம்புல இருக்கிற குப்பையை பூரா நீக்கிடும். இது துத்தி, சிறுநீரகம், மூலம், இது மாதிரி பல்வேறு நோய்க்கு இது பயனுள்ளதா இருக்கு. இது மிக அற்புதமான, இது பாருங்க பசத்தன்மை நிறைந்தது. ஒரு 8 இலை சின்ன வெங்காயம் 2 வச்சு பச்சை மெல்லாம், மூலம் அதிகமா இருக்கிறவங்க இது அவ்வளவு சிறப்பான செடி. நோனி, வெள்ளை நோனி. இது பாருங்க, இதுதான் சரஸ்வதி மூலிகை. நான் வல்லார
வல்லாரைக்கு இன்னொரு பேர் சரஸ்வதி மூலிகை, நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடியது. அதுக்காக தான் அந்த அம்மா பக்கத்திலேயே அதை வச்சிருக்கேன். இது திருக்கல்லி இது பாருங்க, இதுதான் வந்து கரும்பூலா. தலைக்கு வந்துட்டு பாருங்க, இப்பெல்லாம் எண்ணெய் காய்ச்சி விற்கலான்னு சொல்றாங்கல்ல, அந்த பழத்தை வெறும் பழத்தையும் 4 போட்டிங்களாவே தலை கருப்பாயிடும். இதான் வந்து கரும்பூலாங்கிறது. இஞ்சி பழம்னு சொல்லலாம், கரும்பூலா. சரிங்க. அனுச நட்சத்திரக்கார் வந்து மகிழ மரம், இது பேர் பகுல் மரம்னு சொல்லுவாங்க. பூரி ஜெகநாதர் இருக்காருல்ல, பெரிய ஒரு கடவுள். அந்த பூரி ஜெகநாதருக்கு காலையில 6 மணிக்கு இந்த குச்சியில தான் பல் தேய்ப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இது வந்துட்டு அவ்வளவு சிறப்பான ஒரு நம்மளுக்கு வரம் அளிக்கக்கூடிய மரம் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது, பழமும் மருத்துவ குணம். இது நல்லா வணங்க நம்மளுடைய ஆரோக்கியம் மென்மேலும் வளரும். மன நம்பிக்கையோட போலாம் சார். அந்த கிருத்திகை எடுத்துக்கலாம் சார். கிருத்திகை நட்சத்திரம், அத்தி மரம். இந்த அத்தி மரம் சாதாரணத்துல இல்லைங்க, உயிர் ஜீவனை வளர்க்கக்கூடியது. இன்னைக்கு எந்த சாமி சிலையா இருந்தாலும் சரி இந்த அத்தி மரத்துல தான் பண்ணுவாங்க. அது இல்லாம இது வந்து ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த அத்தி மரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்கார் வந்து வணங்க வேண்டியது. கிருத்திகை நட்சத்திரம் அவங்க கும்பிடலாம். இந்த அத்தி வந்து பறவைகளுக்கு மெயினா நிறைய அந்த பழங்களை கொடுக்குது. எல்லா கீழே ஊர்வனையிலேருந்து மேலே பறக்கத்துலேருந்து எல்லாருமே நாமளுமே சாப்பிடலாம். இது அவ்வளோ சிறப்பான மரம். அந்தாண்ட உத்திராடம் பலாமரம். இது வந்து பரணி நட்சத்திரம், நெல்லி, மலை நெல்லி, பரணி நட்சத்திரம். அது வந்து கேட்ட நட்சத்திரம், பிராய் இது. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமான ஒரு செடி எலும்பொட்டி. இந்த மரத்தை நீங்க எங்கேயும் பார்க்கறதே ரொம்ப அரிதா இருக்கும். எலும்பொட்டி. இந்த எலும்பொட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலும்பை ஒட்டுறது. அந்த காலத்துல எந்த இது இருந்தாங்க, இதை வந்து உளுத்த மாவோட அரைச்சி சாப்பிடலாம். இது அந்த இதையும் அதையும் கலந்து குடிச்சிங்களா இந்த எலும்பு உடஞ்ச எலும்பு கூட ஒட்டக்கூடிய வைக்கிது இந்த செடி. பார்த்துங்க. அமுக்குரம், அஸ்வகந்தா, தூதுவாழை, அகத்தி, ஆயிலி நட்சத்திரம், புன்னை மரம் பாருங்க, மாமரம், பூரட்டாதி. அதான் செம்பூலா வந்துட்டு இங்க பாத்துங்க. அந்தாண்ட பாருங்க, இது கற்பூரவல்லி, வெள்ளை கரிசாலை. இதுதான் வெள்ளை கரிசாலை. இது ஓமவல்லி, ஆடாதொடை, எட்டி பாருங்க. அதான் இலப்பிரண்டை பாருங்க. அது இந்த பிரண்டை பாருங்க, ரவுண்டு பிரண்டை. இது ரவுண்டு. அங்க ஏற்கனவே பாத்தீங்க பட்டை, இது ரவுண்டு, அது இலப்பிரண்டை. பிரண்டையிலே 5 வகை இருக்கு. இது பாருங்க, இதான் வந்துட்டு நேத்திரா பூண்டு. இந்த நேத்திரா பூண்டு எல்லா வைத்தியத்துக்கும், கண்ணு, மூக்கு, காது, உடம்பு, தோல், எல்லாம் வயிறு எல்லாத்துக்குமே இந்த ஆயில் வந்து மிக சிறந்த பயன்பாடு. முசுமுசுக்கை, சளிக்கு. அந்தாண்ட மிருக சஞ்சீவி, பூராங்கடி பூண்டு. இது பாருங்க, பூராங்கடி பூண்டு. இது பேரு பூரா மாதிரியே இருக்கும், சைட்ல கால் வச்ச மாதிரியே. பூராங்கடி பூண்டு. கல்வாழை, பொடுதலை. இது பாருங்க, கற்போகரிசின்னு அந்த செடி அரிவகை மூலிகை தான். பல்வலி பூண்டு. இது வந்து எல்லாத்துக்கும் பல்லில் இருக்கிற அனைத்து வகையான வேலைக்குமே இது வாய் கொப்பளிக்கெல்லாம் போட்டு மென்னு தங்கலாம், சொத்த புல்லு எல்லாத்துக்கும் இது கேட்கும். மூக்குரட்டை. இது நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, வெளியும் இருக்கும். இதையும் அது மாதிரி எல்லாமே இது சாப்பிடலாங்க. ஓகே, நன்றி சார். வணக்கம். இந்த சிலை பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிலை. இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து சேலம் ஜங்ஷனில் வந்து மரம் நட்டு பேணி காத்து வந்திருந்தோம். அப்படி ஒரு நாள் வரப்போ இது வந்து ரோடு ஓரமாக ரொம்ப சிதைந்த நிலையில் இருந்துச்சு. அது நாங்கள் எடுத்து எங்கள் செலவில் வந்து இதை சீரமைச்சு வடிவமைச்சு இங்கே வச்சுருக்கோம். இது வந்து கல்வி நிறுவனத்தில் இருக்க வேண்டிய இது, ஆனால் அது யாரும் ஏற்றுக்கல. அதனால் வந்து இங்கே வர மாணவர்களுக்கு இதை பார்க்கட்டும் அப்படின்ட்டு அது வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், நன்றி. இப்போ இந்த அசோகர் பசுமை இல்லத்தினுடைய மூலிகை பண்ணை திறப்பு விழாவில் அரிய மூலிகைகள் எல்லாத்த பற்றி விளக்கங்களையும் அசோகர் பசுமை இல்ல தலைவர் என்னுடைய நண்பர் கணபதி அவர்கள் விளக்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப பயனுள்ள வீடியோ இது. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா இந்த வீடியோ நிறைய பேருக்கு பகிருங்க, மக்கள் நிறைய சேர்ந்தடையணும். இந்த அசோகர் மூலிகை பண்ணையினுடைய கதவுல பாருங்க, மரத்துல ஒரு உயிர் இருக்க மாதிரி ஒரு ஓவியம் தீட்டி இருக்கு. மரமும் ஒரு உயிர் தாங்கிற உணவு எல்லாருக்கும் வரணும். அதுக்குள்ளேயும் நம்மள மாதிரி ஒரு
உயிர் ஒரு ஜீவன் இருக்குதுங்கிற அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக மரத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்க மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஆரம்பத்திலே பண்ணியிருக்காங்க. இந்த மூலிகை பண்ணையில 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள், மருத்துவ குணங்கள் உரிய மூலிகைகள், அப்புறம் ஐவகை தினங்கள், குறிஞ்சி முல்லைன்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களுக்குரிய மரங்கள் அப்படின்னு விதவிதமா வகை வகையா எல்லா கேட்டகரியிலையும் மூலிகைகள் நட்டு வளர்த்து அதை வந்து செயல்முறை விளக்கமா வரவங்களுக்கெல்லாம் மாணவ மாணவியர் பொதுமக்கள்லாம் பயன்படுத்த அமைச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து அவசியம் பாருங்க. அசோகருக்கு இந்தியாவிலேயே சிலை முதலா இந்த மூலிகை பண்ணையில தான் அமைஞ்சிருக்கு. இப்படி பல அரிய தகவல்கள், நல்ல தகவல் இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கணபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வளர்க மரமுடன். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விலியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.